TCM Acupuncture Basic Session 2. நாம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோல ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்தோம். இந்த பஞ்சபூத தத்துவத்துல அக்குபஞ்சருடைய பார்ட் என்ன, அக்குபஞ்சர் பஞ்சபூத தத்துவமும் எப்படி இன்டர்லிங்க் ஆகுது. ஆயுர்வேதால ஒரு தியரி உண்டு. பிரபஞ்சம் மேக்ரோ லெவல்ல இருக்கிற ஒரு சக்திமயம், இந்த மானிட உடம்பு மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சக்திமயம். இது ரெண்டும் ஒண்ணா லிங்க் ஆகி எனர்ஜி ஃப்ளோ எப்பவுமே எடுத்துக்கிட்டே வரும். காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி மேக்ரோ லெவல்ல இருக்கும்போது மானிட உடல்ல மைக்ரோ லெவல்ல இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கும். இது ரெண்டுத்திற்கும் இணைப்பு பாலமா ஒரு சவுண்ட் இருக்கு. அதுதான் ஓம் சவுண்ட். அதை நம்ம மந்திரம்னு சொல்லி ஓம் சவுண்டாவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காஸ்மிக் எனர்ஜி பிளாட்ஃபார்ம் எப்படி மனித உடல்லையோ இல்ல லிவிங் திங்ஸ், எந்த லிவிங் திங்ஸ் இருந்தாலும் உடல்ல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னாக்கா, பஞ்சபூத தத்துவத்தின் மூலமாக 5 எலிமெண்ட்ஸ் தியரி மூலமா இது ஒர்க் ஆகும். பஞ்சபூத தத்துவத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுல ரெண்டு முக்கியமான தியரி எதுனாக்கா, நெருப்பு, நீர். நீர் இல்லா உலகத்துல மனிதன் வாழ முடியாது, உயிரினங்கள் வாழ முடியாது, புல் பூண்டு செடி வாழாது. அதே போல ஹாட், ஹீட், சூரிய சக்தி இல்லாம எது ஒண்ணும் வாழ முடியாது. இது ரெண்டுமே இருந்தா தான் வாழ்க்கை, லைஃப் என்ற கொஸ்டின் வரும். இந்த பஞ்சபூத தத்துவத்துல இது ரெண்டும் ரொம்ப மிக முக்கியமா இருக்கு. அடுத்த மூன்றும் நிலம், காற்று, ஆகாயம், இதெல்லாம் சப்போர்ட்டிங் எனர்ஜி. கூட பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் இந்த ரெண்டு சக்திக்கும் கூடுதலான வலுவை சேர்க்கிறது. இந்த சக்தியை தான் நம்ம எப்படியெல்லாம் நம்ம உடம்புல வியாதி கூறுகளை எடுக்கிறதுக்கும் மற்ற அக்குபஞ்சர் தியரிக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றதை பார்க்கணும். பிராணா எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி, ஏர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி, கிரவுண்ட் எனர்ஜி, இதெல்லாம் நிறைய இருக்கு. பிராண அப்படின்னாக்கா அதுதான் உயிரோட்டம், அதுதான் நம்ம மனிதனுடைய உயிர் சக்தி. அதுதான் அக்குபஞ்சர்ல சி அப்படின்னு சொல்றோம். சீனாலும் ஒண்ணுதான், பிராணான்னாலும் ஒண்ணு. பிராண சிகிச்சைன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, ரெய்கின்னு ஒண்ணு இருக்கு, அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், ஆயுர்வேதா, சித்தா, யோகா, எல்லாமே இந்த காஸ்மிக் எனர்ஜி எப்படி கையாளலாம் அப்படின்ற ஒரு தியரியில தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இந்த காஸ்மிக் எனர்ஜிய 5 விதமா பிரிக்கலாம் நான் சொன்னேன். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த நீர், நெருப்பு, இது ரெண்டும் வச்சுதான் அக்குபஞ்சர் தியரி கட்டமைக்கப்பட்டது. இன் அண்ட் யாங், கோல்ட் அண்ட் ஹீட், இரவு பகல்.
வெளிச்சம், இருட்டு. இது மாதிரி ஆப்போனன்ட் செக்டார்ஸ் வச்சுதான் இந்த அக்குபஞ்சர் தியரியே இருக்கு. நெகட்டிவ் பாசிட்டிவ், உலகமே நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற தியரியில தான் இயங்கிக்கிட்டு. இந்த உலகம் காஸ்மிக் எனர்ஜி, காஸ்மிக் வேர்ல்ட் அட்மாஸ்பியர்ல, காஸ்மிக்ல இருக்கக்கூடிய கேலக்சி எல்லாமே இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசிஸ்ல தான் தன்னையும் சுற்றி கொண்டு அதற்கு வேண்டிய இன்னொரு கிரகத்தையும் சுத்துகிறது. ஈர்ப்பு தன்மை, ஒன்றோடு ஒன்று ஈர்ப்பு தன்மையோடு தன்னையே சுத்தி கொண்டு அடுத்த கிரகங்களை சுத்தி கொண்டு. இப்ப இந்த 5 எலிமெண்ட்ஸ் தியரியில நம்ம எது என்னென்ன வேலை செய்யுது, அது எது குறைஞ்சா என்ன வியாதி வரும், எப்படி வியாதி வரும், எது அதிகமானா என்ன வியாதி வரும்ன்றதுதான் 5 எலிமெண்ட்ஸ் தியரியில நாம அக்குபஞ்சர்ல பார்க்க போற தியரி. ரொம்ப அற்புதமான தியரி. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். 5 எலிமெண்ட்ஸ், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது குறைஞ்சா அது குறைஞ்சா இது அதிகமானா இது. அப்படி இல்லை, சைக்கிளே இருக்கு. இந்த சைக்கிளை முடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வீடியோ எடுக்கும். நிலம் நீரை என்ன பண்ணுது, நீர் நெருப்பு என்ன பண்ணுது, நெருப்பு காற்று என்ன பண்ணுது, காற்று பூமி என்ன பண்ணுது, இதெல்லாம் பார்க்கணும். இது போக போக தான் நாம் படிக்க போறோம். இதனுடைய கண்ட்ரோல் தான் போக போக படிக்க போறோம். இதுக்குன்னு ஒரு நேச்சர் உண்டு. பஞ்சபூத தத்துவத்துல ஒரு நேச்சர் உண்டு. கிரியேஷன், நீங்க கிரியேஷன் வேணும், டெவலப்மெண்ட் வேணும், டிரான்ஸ்பர்மேஷன் வேணும், மூமெண்ட்ஸ் வேணும், அழியணும். கிரியேஷன் உருவாகணும், வளரணும், பராமரிக்கப்படணும், அழிந்து விடணும். இதுதான் இயற்கை. நம்ம உடம்புல செல்லு உருவாகுது, அது வேலையை அது செய்து, அது வாழறதுக்கு வேண்டிய பொருளை எடுத்துக்குது, வாழுது, திருப்பி இறந்து விடுது. அது இல்லைன்னாக்கா இயக்கமே இல்லை. அப்போ பிறவின்னு வந்த இறப்புன்றது கன்ஃபார்ம்டு. பிறவின்னு வந்த இறப்பு என்பது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள எப்படி மெயின்டைன் பண்றது தான் தியரியே. அதனுடைய தியரியே எங்க ஒர்க் பண்ணுதுன்னாக்கா, எது அதிகமானா எது ப்ராப்ளம், எது குறைஞ்சா எங்க ப்ராப்ளம். இதுதான் மெயின் தியரியாவே நம்ம பார்க்க போறோம். ஒரு பூமியில ஒரு விதையை விதைக்கிறோம். விதையை விதைச்ச உடனே அந்த விதை எங்க இருக்கணும்னாக்கா பூமியில ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பூமிய இருந்தா தான் விதையை விதைக்க முடியும். காற்றிலேயோ நீரிலேயோ அல்லது வேறு விதமாகவோ ஒரு விதையை விதைக்க முடியாது. இதுதான் ஓல்டு தியரி. இப்ப நிறைய மாடர்னைசேஷன் நிறைய டெவலப் ஆயிட்டாங்க. ஆனால் அதுல பஞ்சபூத தத்துவத்தினுடைய சக்தி இருக்குமானா அது கேள்விக்குறி. இப்ப நீரிலேயே விளைவிக்கக்கூடிய மாற்றங்கள் வந்தது. ஆனா நீர் தன்மை இருக்குமே தவிர பூமி தன்மை அதுல இருக்குமான்னு சொல்ல முடியாது. பூமியில இருந்தா தானே பூமி தன்மை கிடைக்கும். பூமியினுடைய சக்தி எப்ப கிடைக்கும்? பூமியில அது வளர்ந்தா கிடைக்கும். அது மாதிரி ஒரு 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 பித்தானது பூமியில போடும்போது அது முளைத்து வர வேண்டும். முளைத்து வருவதற்குத்தான் குரோத். விதையை விதைத்தவுடன் முளைத்து வருவது குரோத். அது குரோவாய் வருவதற்கு, அது முளைத்து வருவதற்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கணும். அங்க ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கணும்.
அந்த விதை பூமியில இருக்கிற சக்தி எடுக்கணும், சூரியன்ல இருக்கிற சக்தி எடுக்கணும், நீர் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்த உடனே விதையானது முளைக்கிறது. இங்க நீர் இல்லை என்றால், சூரியன் இல்லை என்றால் முளைப்பது என்பது நடக்காது. விதை மட்டும் விதையாகவே இருக்கும். விதை விதைக்கப்படுகிறது. விதையை விதைப்பது ஆகாஷ். நம்ம உள்ளார நம்ம ஆன்மா ஒரு உருவெடுக்க போறதுன்னா அதை உருவாக்கக்கூடிய சக்தி, பிரபஞ்ச சக்தி ஆகாஷ் தான் கொடுக்கும். அந்த விதையினுள்ளே பிராண சக்தியை கொடுப்பது ஆகாஷ். அந்த விதையை முளைக்க வைக்க உதவுவது சூரியன், பூமி, நீர். இது எது இல்லைனாலும் முளைக்க முடியாது. அதன் பிறகு மெயின்டைன் ஆகணும். ஏர் வேணும். அந்த பிராணசக்தி ஏர் சுத்தினாதான் அது வளரும். முளைத்தால் மட்டும் போதாது. அந்த முளைத்த பயிர் காய்க்க வேண்டும். காய்ப்பதற்கு அதற்கு எனர்ஜி வேணும். அதுதான் பிராணா. இந்த பிராணா தான் ஏர். கடைசியில இது எங்க போய் முடியுதுன்னாக்கா, அந்த விதையானது முளைக்க மட்டும் செய்யாது. முளைத்த பொருள் போக மீதி அழிந்துவிடும். இதுதான் தத்துவம். இந்த தத்துவத்தின் பிரகாரம் தான் நாம் பஞ்சபூத தத்துவத்தை பார்க்க போறோம். எர்த், வாட்டர், ஃபயர், ஸ்பேஸ், ஏர். இதை பார்த்துட்டோம். growing, transformation, interaction, dissolution, creation. இது சைக்கிள் மாறிட்டே இருக்கும். ரிதம் சைக்கிள் மாறிட்டே இருக்கும். birth and death, day and night, season, summer, winter, spring, குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலம், மிதமழை காலம், இலையுதிர் காலம், அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நேச்சர் இருந்தா தான் இந்த இயக்கங்கள் நடக்கும். பஞ்சபூத இயக்கங்கள் நடக்கும். ஸ்டாட்டிக்கா இருந்தது எப்பவுமே சூரியனே இருக்குன்னு வச்சுங்க. தண்ணிக்கு வறட்சி வருமா? வறட்சி வராத. எப்பவுமே காத்தடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுங்க. வெறும் காத்துதான் இருக்கு, சூரியன் இருக்கு. காத்து இருந்தாலே நீர் குறைஞ்சு விடும். இதனுடைய சைக்கிளிங் இருந்தா தான் சுபிட்சம் இருக்கும். விவசாயத்துக்கும் சுபிட்சம், மனுஷனுக்கும் சுபிட்சம், உடம்புக்கும் சுபிட்சம், மனதிற்கும் சுபிட்சம். இந்த சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சைக்கிள்? காலநிலை சைக்கிள் ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்ஃபர்மேஷன், பர்த், பூக்கிறது, பூக்க வேண்டும். வளர்ந்து எனர்ஜி எடுத்து பிராணன் எடுத்து பூக்க வேண்டும். கடைசியில கன்ஸ்ட்ரக்டிவா அது முடியணும். பிறந்தது அழிய வேண்டும். பஞ்சபூத தத்துவத்துல ஸ்பேஸ், ஆகாஷ், சவுண்ட். அது ஆக்சுவலா ஆகாஷ்ன்றது நம்ம எங்க சவுண்ட்னாலதான் பார்க்க முடியும். ஓம், அது ஒரு சவுண்ட். ஆகாஷனுடைய சவுண்ட். அது மந்திரமோ வேற ஏதோ இல்ல. அது ஒரு சவுண்ட், எனர்ஜி சவுண்ட் இன் பிட்வீன் காஸ்மாஸ். அதை நம்ம மைக்ரோ லெவல்ல நம்ம இருக்கிறதுனால அந்த ஓம் சொல்லி நம்ம கனெக்ட் ஆகிறோம் பிரபஞ்சத்தோட. காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் ஆகுறதுதான் ஓம் சொல்லக்கூடிய பிரணவம். அதை நம்ம மந்திரம்ன்ற வார்த்தையில சொல்றோம். மந்திரம்னா என்ன? ஒரு உச்சரிப்பு. மந்திரம் என்பது ஒரு உச்சரிப்பு. அது எந்த சமுதாயத்தை சேர்ந்ததல்ல, ஒரு உச்சரிப்பு மந்திரம். ஓம் என்பது ஒரு உச்சரிப்பு. அதனுடைய சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் ஏற்கனவே காஸ்மாக்ல இருக்கிற சவுண்ட் வைப்ரேஷனோட இன்டர் கனெக்ட் ஆகி நம்மளுக்கு எனர்ஜி ஃப்ளோவை எடுத்துட்டு வரும்.
இதுதான் அதனுடைய சீக்ரெட். ஃப்ரீடம், அது ஃபுல்லா பறந்ததுக்கு. ஒரு மனிதனுக்கு ஆகாசத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ், வேலை அதிகம், ஒன்னும் இல்லை, மேல் மாடியில போய் படுத்துட்டு வெறும் ஆகாசத்தை பார்த்தீங்கன்னாக்கா மனசு ஃப்ரீயாகும். என்ன ஓபன்னஸ். எப்பவுமே நம்ம மனசு சக்தி என்னன்னாக்கா ஒரு பொருளோடு ஐக்கியமாயிடுச்சுன்னா அதுவாகவே மாறிடும். அதுதான் மனசு. என்னுடைய தியரி என்னன்னா, நான் முதல் ஸ்லைட்ல சொல்லிருப்பேன், மனமே மருந்து, உணவே மருந்து. நீங்க மனதுனால பல வியாதிகளை சீர்படுத்தலாம், உணவுனால மீதி உணவையும் மீதி வியாதியும் சீர்படுத்தலாம். இதை செய்ய முடியாதவங்க தான் மருந்து, மாத்திரை, அக்குபஞ்சர், ஆயுர்வேதம் எல்லாமே போயாகும். மருத்துவம் இல்லாத நிலையிலே இருக்கும் மக்கள் அனைவரும் இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. அடுத்ததாக ஏரை நம்ம பார்க்கவே முடியாது. பார்க்கலாம், ஏர்னால பறந்து வர, காற்றினால் பறந்து வரக்கூடிய டஸ்ட பார்த்து, ஒரு பொருளை பார்த்து ஏர் காற்று அடிக்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏரை நம்ம நேரா பார்க்க முடியாது, உணர்வினால் பார்க்க முடியும், உணர முடியும். டச் அண்ட் மூவ்மெண்ட்ஸ், இட்ஸ் மூவிங். ஒரு பொருள் வளர வேண்டும் என்றால் மூவ்மெண்ட் ஆகணும், அதுக்குள்ள இருக்கிற செல்ஸ் மூவ்மெண்ட் ஆகணும், அதுக்கு இருக்கிற பிராணன் மூவ்மெண்ட் ஆகணும், அதுக்குள்ள இருக்கிற எனர்ஜி மூவ்மெண்ட் ஆனாதான் வளரும். ஸ்டாக்னன்ட்டா இருந்தா வளராது. ஃபயர், நான் ஏற்கனவே சொன்னேன், சூரியன் எல்லாமே எதுவுமே நடக்கும். பிரபஞ்சம் இயங்க வேண்டும் என்றால் சூரியன், பூமி இயங்க வேண்டும் என்றால் சூரியன் இருக்க வேண்டும். சூரியனுடைய தாற்பயம் பல இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு தேவையான அளவு பார்க்கும்போது சூரியனுடைய இயக்கம் டிரான்ஸ்பர்மேஷன், ஹீட் அண்ட் டிரான்ஸ்பர்மேஷன். ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாற்றணும்னா டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கணும். ஒரு தானியம் உணவாக மாற வேண்டும் என்றால் அதுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது, கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது, அதுக்கு நெருப்பு தேவைப்படுது, அதுதான் ஹீட், அதுதான் சூரியன். அதனுடைய தாற்பயங்கள், ஆர்கன் ஹை, கண்ணு, விஷன், ஜீரண மண்டலம், கண் பார்வை குறைபாடுகள் இந்த சக்தியின் குறைவாக வரும். இன்னொரு தியரி உண்டு, கண் பார்வைக்கு கிட்னி ஒரு மெயின் ஃபேக்டர். அது ஏன் அப்புறமா சொல்றேன், டீட்டெயிலா அதை சொல்றேன், அந்த தியரி வரும்போது சொல்றேன். காது இல்லாம சவுண்ட் கேட்க முடியாது, தோல் இல்லாம உணர்வை கேட்க முடியாது, கண்ணு இல்லாம பார்க்க முடியாது. சூரியனை பார்த்துதான் ஆகும், நெருப்பை பார்த்துதான் ஆகும். வாட்டர், ஃப்ளூயிடிட்டி, ஈரத்தன்மை, கோஹெஷன். ஒரு பொருள், தண்ணீர் எல்லாமே எந்த ஒரு பொருளையும் இன்னொரு பொருள் இருந்து பிரிக்க முடியாது. ஒரு பொருள் இருந்து இன்னொரு அதனுடைய சக்தியை பிரிக்கணும்னா அதுக்கு தண்ணி வேணும். தண்ணியை கொடுத்து அந்த பொருளை பிரிக்க வேண்டும். தீ போடுற மாதிரி நினைச்சீங்களேன், தீ தூளில் இருக்கக்கூடிய சக்தியை வெளியே எடுக்க வேண்டும் என்றால் நீர் வேண்டும். பாலும் நீர் தான், நீரிலே கலக்கப்பட்ட சக்தி ஊட்டப்பட்டதுதான் பால். பிருத்திவி, எர்த், மூக்கு, வாசனை. பூமி கிட்ட போனாலே ஒரு ஸ்மெல் இருக்கும், மண் வாடனை சொல்லுவாங்க, மண் வாசனை. ஸ்ட்ரக்சர், சாலிடிட்டி, உங்க உடம்புக்கு சக்தி கொடுக்கறது இந்த மண்ணு தான்.
நீங்க மண்ணு தான். நீரு 72%, பூமி 12%. இந்த பூமி சக்தி உடம்புல குறைய 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 உங்களுடைய எல்லா அவயங்களின் இயக்கங்களும் குறைந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அதனால உருவாக்கப்பட்டது. சோ அந்த பூமி சக்திய இயற்கையா எப்படி அதிகமாக்கலாம்? இந்த பூமி சக்திய உடம்பு முழுவதும், எந்த இது அதெல்லாம் இல்லை, உடம்பு முழுவதும் சக்தி இழக்கிறது என்றால் பூமி சக்தி குறைகிறது என்று அர்த்தம். ஸ்ட்ரக்சர் அண்ட் சாலிடிட்டி, உங்க பாடியினுடைய ஸ்ட்ரென்த், விட்டாலிட்டின்றது வேற, சாலிடிட்டின்றது வேற. விட்டாலிட்டி நீங்க எப்படி இயங்குறீங்கன்றத சக்தியை பொறுத்து. சாலிடிட்டின்றது உங்களுடைய திடகாத்திரமான நிலை. அதுக்கு பூமி சக்தி தேவை. ஒண்ணுமே இல்லை. பூமி சக்தி குறைந்தவர்கள் செருப்பு போடாம வாக்கிங், பாதுகாப்பான இடத்துல வாக்கிங் போனாலே பிருத்திவி மண் சக்தி உடலிலே கூடும். நீங்க ஒரு 10 நாள் நடந்து பாருங்க, உங்களுக்கு இருக்கிற வியாதியெல்லாம் குறையறத நீங்களே பார்க்கலாம். இன்னொரு தீர்வு உண்டுங்க. மாடியில நிறைய குடியிருக்கிறவங்களுக்கு இந்த மண் சக்தி குறையும். அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், நீங்க எவ்வளவு மாடியில வேணா ஹைட்டா இருங்க, அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் புல் தரையில காலில் செருப்பு போடாம நில்லுங்க, நடங்க. ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மண் சக்தி ரொம்ப பேஸ் ஒரு மனுஷனுக்கு, அதை பார்க்கணும். ஹியூமன் பாடியில ஏற்கனவே இதை நம்ம பார்த்துட்டோம். மைக்ரோ லெவல், மேக்ரோ லெவல். யோகால பாத்தீங்கன்னாக்கா ஹையர் கான்சியஸ் போயிடுவோம். யோகா இஸ் நாட் ஒன்லி எக்ஸசைஸ். யோகா என்பது என்னன்னா, உங்கள் மனதை ஐக்கியமாக்கி ஒரு பொருளிலே நிலைநிறுத்துவதுதான் யோகா. அதுக்கு துணை செய்வதுதான் உடல் இயக்கம். முதலிலே மனம் இயங்கி ஒரு பொருளிலே அடங்க வேண்டும். அதற்கு உடல் ரிலாக்ஸ் பண்ணி அதனுடைய எப்படி பிராண ஓட்டங்களை சீர் செய்து பிராண சக்தியை அடைவைகளை நீக்குவதுதான் யோகா. அதனுடைய கோட்பாடு, யோகாவுடைய கோட்பாடு என்னன்னா, மனதை செம்மையாக்கினால் உன் உடல் செம்மையாகும். மனதை செம்மையாக்குவதற்கு உடலை செம்மையாக்கி மனதை செம்மையாக்குவது, இதுதான் யோகா. நீங்க யோகா பொசிஷன் பண்ணாம உங்க மனம் இயக்கம் ஆகாது, ஒரு பொருளில் மேல் அடங்காது, ஒரு பொருளில் மேல் ஐக்கியம் கொள்ளாது. கான்சென்ட்ரேட் ஆன் a single point தான் யோகா. யோகாவுடைய மீனிங் ஃபோக்கஸ் ஆன் a single point. அதுதான் கான்சியஸ்னஸ், ஹையர் கான்சியஸ்னஸ். ஒரு ஆன்மாவனுடைய உடலுடைய ஃபைனல் இயக்கம் என்னன்னா, ஹையர் கான்சியஸ்னஸ் ஓட இயங்குவதுதான். உன் பிரபஞ்சம் தான் ஹையர் கான்சியஸ்னஸ். உன் பிரபஞ்சத்தோட இயங்குவதுதான் மெயின் தத்துவம் ஆஃப் திஸ் சோல். இந்த சோல் பிறவி எடுத்ததனுடைய மெயின் தத்துவமே நீ பிரிஞ்சு வந்த காஸ்மாக் எனர்ஜியோட நீ சேர்ந்து இருக்கும். அதுதான் அதனுடைய யோகாவுடைய தாத்பரியம். ஆயுர்வேதா இம்பேலன்ஸ், இந்த பிரபஞ்ச சக்தி, பஞ்சபூதங்களின் குறைபாடுகள், அதிகப்படியான சக்தி ஓட்டம், இது ரெண்டும் தான் வியாதி. குறைந்தால் என்ன வியாதி, அதிகமானால் என்ன வியாதி, எப்படி குறைந்ததை அதிகமாக்குவது, அதிகமாக்கதை குறைப்பது, எப்படி பேலன்ஸ்ல வைக்கிறது அப்படின்ட்டு பண்றதுதான் ஆயுர்வேதாவும் பண்றாங்க, எல்லாரும் பண்றாங்க. வாதா பித்தா கபா.
அக்குபஞ்சர்ல அதான் பண்றோம். இன்னன் யாங்கன்ற மாதிரி வரும். சி இன்னன் யாங், நீர் நெருப்பு, சூடு குளிர்ச்சி. இதுதான் மெயின் தியரி அக்குபஞ்சர்ல. இதை வைத்துதான் எல்லா பூதங்களும் வேலை செய்யும். எப்படி சூரியன் இல்லாமல் நீர் இல்லாமல் ஒரு விதை முளைக்காதோ அதுபோல் எந்த ஒரு உடற்கூறுகளும் சூரியனும் நீரும் சூடும் குளிர்ச்சியும் இல்லாமல் இருக்காது. அதனுடைய துணை சக்திகள் தான் நீர், துணை சக்திகள் தான் உடம்பு, மண், காற்று, ஆகாயம். ஆகாயத்தினுடைய வேலை போட்டு விதைய போட்ட உடனே முடிஞ்சு போகுது. உங்களுக்கு பிராண சக்தியை கொடுத்த உடனே ஆகாயம் ஆஃப் ஆயிடும். நீங்க தான் கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணணும். அதுதான் அதனுடைய தாத்பரியம். கிளைமேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளைமேட் இல்லைன்னா இயற்கையே இல்லை, வாழ்வே இல்லை. எப்பவுமே சூரியன், எப்பவுமே மழை, எப்பவுமே காற்றுனா என்ன ஆகும்? சேஞ்ச் வரணும். சூரியன் வந்து போன உடனே ஆஃப் சீசன், கொஞ்சம் குளிரணும், கொஞ்சம் மழை வரணும், கொஞ்சம் வெயில் அடிக்கணும், அதுக்கப்புறமா குளிர்காலம் வரணும், இலை உதிர் காலம் வரணும், திருப்பியும் சூரியன் வரணும். அதுக்கு அற்புதமான பூமி இந்த பாரத பூமி. ஏன் பாரத பூமி? ஏசியன் கண்ட்ரிஸ். அதனாலதான் இங்க ஜனத்தொகை அதிகம். இந்த விகிதங்கள், இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் விகிதங்கள் வந்து இங்க கரெக்டா இருக்கும், ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும். கனடால எடுத்தீங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷனேட் மாறும். குளிர் அதிகம், மழை கம்மி, சூரியன் கம்மி, இது மாதிரி இருக்கும். இந்த ப்ரொபோர்ஷனேட் தான் வியாதி கூறுகளை உருவாக்குவதும் அல்லது உங்களுடைய வியாதி கூறுகளுக்கு மருத்துவமும் இதுதான். இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வச்சு அக்குபஞ்சர்ல நிறைய விளையாட்டுகள் விளையாடலாம். டயக்னோசிங் அப்பவே அந்த தியரியை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். கோல்டு சீசன், ஆஸ்பெட்டிக் பேஷண்ட், ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு என்ன பாயிண்ட் கொடுக்கணும்? ஒண்ணுமே இல்லை. உடலிலே வெப்பத்தை அதிகமாக்க வேண்டும், நீர்த்தன்மையை குறைக்க வேண்டும். முடிஞ்சுதா? காற்றை உள்வாங்குவதற்கான பாயிண்ட போகணும். ஆஸ்பெட்டிக் பேஷண்ட் காற்றை உள்ளெடுக்கவே முடியாது, நீர்த்தன்மை அதிகமா இருக்கும், சூடு இருக்காது. அவ்வளவுதான். சூடை ஏற்ற வேண்டும், யாங்க கொடுக்கணும், என்ன குறைக்கணும், கூட சீய பூஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இதுதான் அக்குபஞ்சர் தியரி. இதை எப்படி எல்லாம் பண்ணணும், எதை பண்ணா எவ்வளவு சீக்கிரம் ஆகும், எந்த பாயிண்ட போட்டா எது மூலயமா சீக்கிரமாகும், இந்த பாயிண்ட போட்டாக்கா நெருப்பு பாயிண்ட் போடலாமா, நீர் பாயிண்ட போடலாமா, இல்ல சீ பாயிண்ட போடலாமா, இது அங்க போனா டேம்ப் ஆயிடுமா, இது இங்க வந்தா சூடு அதிகமாயிடுமா. இதுதான் கால்குலேஷன்ஸ். மெயின் தியரி இதுதான். நான் சொன்னேன் இல்லையா, எர்த் வந்து 12% தான் பாடியில, 72% வாட்டர். சைக்காலஜிக்கல் பேலன்சிங் பண்றதே வந்து வாட்டரும் எர்த்தும் தான். வாட்டர் குறையிட்டு உங்க பாடியில உங்க மைண்ட் என்ன கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்க. நீங்களே டீஹைட்ரேட் ஆகி பாருங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். மூளை தாங்கிக் கொண்டிருப்பதை மிதந்து கொண்டிருக்குமே நீர் தான், பிரெயின் வாட்டர் சொல்லுவாங்க. இந்த பிரெயின் வாட்டர் தான் பெரிய வேலைகளை செய்யுது. உங்க மனம் இயக்கம், உங்க பிரில்லியன்சி, உங்களோட கிரியேட்டிவிட்டி எல்லாமே இந்த பிரெயின் வாட்டர் தான் முக்கியம்.
பாடி 12% தான் இருந்தா கூட பாடி நீர் ரெண்டும் சேர்ந்தாதான் இந்த உடம்பு. மத்த காற்று, ஆகாயம், பூமி, நீர், நெருப்பு, இந்த அஞ்சுல இந்த ரெண்டு தான் மிக முக்கியமான பொருள். பூமி இல்லைன்னா ஃபெர்டிலிட்டி இப்ப பெரிய இஷ்யூ. பூமி சக்தி குறைஞ்ச ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் என்ன தன்மையில இருக்கணுமோ அந்த தன்மையை இழக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஏன்னா பூமியே வீக் ஆயிடுச்சு இல்லைங்களா? பூமியினுடைய சக்தி செத்து போனா விதை போட்டீங்கன்னா எந்த விதை வளரும்? பூமியை நரேஷ் பண்றதுதான் இன்னைக்கு இயற்கை உரம். அதேதான் நம்ம உடம்புல பண்ணணும். இந்த உடம்பு சக்தி இழக்கும் பொழுது உங்களுடைய ஃபெர்டிலிட்டி போயிடும், இன்ஃபெர்டைல் ஆயிடும். இன்ஃபெர்டைல் லேண்ட், அதேதான் இன்ஃபெர்டைல் மேன், இன்ஃபெர்டைல் உமன், குழந்தை பேர் எடுக்க முடியாத மலடு, ஆண் மலடு பெண் மலடு. பூமி மலடாயிடுச்சு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஒண்ணுமே இல்லை, அந்த இருக்க வேண்டிய சக்தியை இழந்து விட்டது. அதை கூட்டணும். அதுதான் மண் சக்தி, கிரவுண்டிங். பிராணி கீழிங்கள பாத்தீங்கன்னாக்கா நாங்க நிறைய பூமியோட தான் கனெக்ட் பண்ணுவோம். ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். ஆகாயத்தையும் பூமியும் உடம்போட கனெக்ட் பண்ணிடுவோம். பிரபஞ்ச சக்தி ஆகாயம், பூமி, நம்ம பாடியே பூமி தான். இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும்போது பாடிக்குள்ள அது தானா ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். போன்ஸ், மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் அண்ட் ஸ்கின், டீத் எல்லாமே இதுதான். அதான் சொல்லிட்டு இல்லை, மொத்தம் பூமி தான். அதுக்குள்ளார போனீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் அக்குபஞ்சர்ல நம்ம பிரிப்போம், எனர்ஜி லெவல் வச்சு பிரிப்போம். ஸ்கின் ப்ராப்ளம்னா லங்ஸ், லங்ஸ்ல சளி நிறைய சேர்ந்ததுனாக்கா கிட்னியை பாரு. ஏன்னா கிட்னி வேலை பாதி செய்யுது, அதனால லங்ஸ் அதிகமா வேலை செய்யுது, அழுக்கு செய்யுது. ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்தாக்கா is well connected to lungs. Whole body, whole organs, whole Zangfo organs எல்லாமே interconnected. ஒரு வேலை குறையும் போது, ஒரு பொருளின் வேலை குறையும் போது அடுத்த பொருள் அதை அதிகமாக செய்யும். லங்ஸ் கம்மியா வேலை செஞ்சாக்கா கிட்னி அதிகமா வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். தோல் அதிகமா வேலை செஞ்சாக்கா கிட்னி தான் வேலையை குறைச்சுக்கும். இதுதான் இயற்கையினுடைய பிரபஞ்ச ரகசியம். இத ஆயுர்வேதால புத்த சுத்தின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அதுதான் நீங்க ஆயுர்வேதால பாத்தீங்கன்னாக்கா டீடாக்சிபிகேஷன் நிறைய பண்றாங்க. அதுதான் மருந்துக்கு முன்னாடி டீடாக்சிபிகேஷன் தான் அவங்களது மெயின். எனக்கு தெரிஞ்ச அற்புதமான ஆயுர்வேதா டாக்டர்ஸ்ல முதல்ல டீடாக்சிபிகேஷன் தான். கழிவு நீக்கம். சிலர் இனிமான்ற பேர்ல கொடுப்பாங்க, சிலர் ரத்தத்திலேயே டீடாக்சிஃபை பண்ணுவாங்க. இனிமா என்பது கழிவுகளை சுத்தம், கழிவு பாதையை சுத்தம் செய்வது. பட் டீடாக்சிஃபிகேஷன் த பிளட் இஸ் a very powerful treatment. அது அக்குபஞ்சர்ல அழகா பண்ணல. அடவிய டேம்ப்னஸ், அடவிய நீங்க டேம்ப தூக்குனீங்கனாலே டீடாக்ஸ் ஆயிடும். டேம்ப் இல்லாம பண்ணீங்களாலே டீடாக்ஸ் ஆயிடும். வாட் இஸ் டேம்ப்? Damp is nothing but, இங்க ஒரு ஸ்லைடு கூட போட்டிருந்தேன். டேம்ப் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு நீர், காற்று, நெருப்பு மூணும் அடவியா நின்னுச்சுன்னா டேம்ப்.
மூமெண்ட்ஸ் இருக்காது, டாக்ஸிக் ஆயிடும் அந்த ஏரியா. அதை டீடாக்ஸ் பண்ணணும். அற்புதமான SP9, Splin9 நிறைய இருக்கு பாயிண்ட். Splin9 இஸ் a damp reliever. அது ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா டேம்ப் கண்ட்ரோல்ல வரும். We will going to see all this. இதுதான் பிருத்திவி பூமியினுடைய தனி கோட்பாடு. உங்களுக்கு நான் இப்போ சொன்னது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் ஒவ்வொரு ஸ்லைட்லயும் ஒவ்வொரு யூடியூப்லயும் அடுத்த பஞ்சபூதங்களை பத்தி பார்ப்போம். ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தது, கிளாரிஃபிட்டி வேணும்னாக்கா வாட்ஸ்அப்ல கூப்பிட்டீங்கன்னா மெசேஜ் மட்டும் கொடுங்க, நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். இதை தெரிஞ்சுக்காம எந்த டிசீஸையும் நம்ம கியூர் பண்ண முடியாது. இதுதான் பேசிக் கான்செப்ட், அடித்தளம், பேஸ்மெண்ட். அதுதான். இந்த டயக்னோஸ் தெரியாம நீங்க என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியாது. டயக்னோசிங் டூல்ஸ் நிறைய இருக்கு, இது வந்து பேஸ் டூல்ஸ். தேங்க்யூ. இந்த ரிஷி அப் டு ட்ரைனிங் டிவியை பார்த்த நேயர்களுக்கு அன்பான வேண்டுகோள், அற்புதமாக இந்த கலையை கற்றுக்கொள்ளுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு ரெகுலர் வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுடைய லைக்கும் கமெண்ட்ஸும் கொடுங்க, அது என்ன என்கரேஜ் பண்ணும். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஹீலர். நான் ஏன் ப்ரொஃபஸர்னு சொல்றேன்னா, நான் ப்ரொஃபஸராகவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனால அது என் கூடவே கண்டினியூ ஆகுது. மெடிக்கல் லைன்ல இல்லை, அடுத்த லைன்ல. நான் மெடிக்கல் லைன் எப்படி வந்தேன்னு நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். நன்றி.